ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கௌதமி மோடிக்கு எழுதிய லெட்டர். ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் அதை கேட்கறது இப்போ கௌதமி ஆக்ட்ரஸ் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ணோங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அத்தனை நாள் இருந்தாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே சொல்லலை. ஸோ அப்படிப்பட்ட நம்ம எலெக்ட் பண்ண சிஎம்முக்கு என்ன ஆச்சு, இத்தனை நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, யாரையுமே ஏன் பார்க்கவில்ல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இப்போ கௌதமி எழுப்பியிருக்காங்க. பிஎம் மோடிக்கு எழுதிய லெட்டர்ல என்ன இருக்குன்னா, இப்போ நாங்கள் இந்த குடியரசுல ஒரு மெம்பரா இருக்கோம். இப்போ எங்களுக்கும் சிஎம் ஜெயலலிதா செத்ததுல நிறைய துக்கம் இருக்கு. ஆனா அவங்க ஆஸ் அன் எலெக்டட் பர்சன், ஆஸ் அ பப்ளிக் பர்சனாலிட்டி, நீங்க எப்படி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் தெரியாம லைக் நடந்தாங்கன்னு சொல்றாங்க, உட்கார்ந்தாங்க சொல்றாங்க, சாப்பிட்டாங்க சொல்றாங்க, ஆனா எதையுமே யாரும் பார்க்கலையே. ஸோ அவங்க 75 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க, அவங்களோட இது ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி, அதுக்கப்புறம் அவங்க உண்மையா நல்லானாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்குங்க. முக்கியமா எல்லாத்துக்கும் யார் மேல சந்தேகம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், சசிகலா அவங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் இப்போ கௌதமி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பிஎம் மோடி கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் என்னன்னு எல்லாரும் வெயிட்டிங்க. இதுதாங்க ஹாட் நியூஸ். இப்போ கௌதமி கொஷின் எழுப்புனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே சந்தேகம் வர தொடங்கிடுச்சுங்க. இப்போ பெட்டிஷன் எல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ஆக்டர்ஸ் கௌதமிக்கு சப்போர்ட் பண்றாங்க. நியாயம் தானுங்க, எல்லாரும் அவங்க சிஎம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. ஸோ எனக்கு கௌதமி கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சந்தேகம் எல்லாம் யார் மேலேயும் இல்லப்பா, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது என்னோட உரிமை, அதனால நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிஎம் மோடி என்ன லெட்டர் ரெஸ்பான்ஸ் பண்ண போறாருன்னு தெரியல. அதுக்கு நடுவில் ஒருத்தர் அட்வொகேட் வேற மற்றவங்க மேல இந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு வேற இப்போ சொல்லி சுத்தி திரியிறாரு. இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உண்மை வெளியே வந்தா எல்லாத்துக்கும் நல்லது தானுங்க. இதுக்கு நான் நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்கன்னு எனக்கு உண்மையும் புரியல. 75 நாள் இருந்திருக்காங்க. இப்போ ஒரு 10 நாள் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்களா, என்னாச்சுன்னு எவ்வளோ ஆர்வமா கேட்குறோம். நம்மளோட சிஎம் ஒரு 75 நாள் யாருக்கும் முகம் கூட காட்டாம என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருந்திருக்காங்க. கேள்வி இழுக்கிறது தப்பு இல்லையே. ஸோ அவங்க எழுப்புனது நல்லதுக்கு தானே எனக்கு படுது, மற்றவங்க எல்லாத்துக்கும் படுதா இல்லையான்னு தெரியலங்க. நிறைய பேர் இது வேண்டாதது வேலை, இது எதிர்கட்சிக்கார சதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சதின்னு உண்மையும் புரியல. கருணாநிதி அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நம்ம கேட்போம், நம்மளோட உரிமை அதுங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இது என்ன தெரிய வேணும், என்ன தெரிய வரணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது அவங்களுக்கே தெரியும். 75 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்கு. சப்போஸ் அப்படி சொல்றவங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்ஸ்டே இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம இப்போ கௌதமியோட ரிப்ளைக்கு என்ன மோடி சொல்றாரு அப்படிங்கிறதையும், இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுவும் இல்லாம அந்த இதுல ஜெயலலிதா அம்மா கன்னத்துல 4 குழி இருந்ததாகவும், அது பியூட்டியா, அது மீன்ஸ் டீகம்போஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இருந்த குழியாகவும் எல்லாம் சொல்லப்பட்டுட்டு இருக்குங்க. அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு நாள்ல என்னங்க கெட்டு போயிடும் புரியலங்க. சரிங்க, நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இதுவே உங்களுக்கு இது மாதிரி சுட சுட செய்தி தெரியும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.